Hello everyone, welcome to chandini kitchen. இன்னைக்கான ஸ்பெஷல் ரெசிபி லட்டு பார்க்க போறோங்க. லட்டு ரெசிபி பார்க்க போறோம். இது ட்ரெடிஷ்னலான லட்டு. நான் ஆல்ரெடி மோத்திச்சூர் லட்டு எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருப்பேன் ஈஸியான மெத்தடில். இது ட்ரெடிஷ்னலான லட்டுங்க. இது நம்ம கல்யாண வீடுகளில் ஃபங்க்ஷன்லலாம் நம்ம செஞ்சு வைப்போம் அந்த மாதிரி லட்டு. இதுவும் ரொம்ப ஈஸியான ரெசிபி தாங்க. இது பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு இப்போது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம 2 கப் கடலை மாவு சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் மெஷர் பண்ணுற கப்பு ஒரே கப்பாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நான் எடுத்த கப்பில் 2 கப் போல் கடலை மாவு சேர்த்துக்கிறேங்க. இதை இப்போது தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்தில் நம்ம கலந்து வச்சுக்கணும். கடலை மாவை தண்ணியில் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி 1க்கு 2 வாட்டி ஜலிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. கரெக்டாக உருண்டைகள் இல்லாமல் கரெக்டாக கலந்து வந்துடுங்க. அதனால் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி ஜலிச்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும். இப்போ நம்ம இதுக்கு சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். இங்கே நான் 2 கப் போல் சுகர் சேர்த்துக்கிறேங்க. அது கூடவே 1.25 கப் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் மாவு அளவு எடுத்தீங்களோ அதே கப்பில் 2 கப் சர்க்கரை சேர்த்துக்கணும். அதாவது 2 கப் கடலை மாவுக்கு 2 கப் சர்க்கரை சரியாக இருக்கும். ஒருத்தர் 1.5 கப் சர்க்கரை சேர்த்துப்பாங்க 1 கப் கடலை மாவுக்கு. ஆனால் 1 கப்புக்கு 1 கப் சரியாக இருக்குங்க. சர்க்கரை இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி பாகு நல்லா கொதிக்கணுங்க. இந்த மாதிரி கம்பி பதம் வரணும். கம்பி பதம் வந்து உடையணும். இது லேசான கம்பி பதம். இந்த பதம் வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கிறேங்க. இது வேணான்றவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். பட் ட்ரெடிஷ்னலாக இருக்கும்பொழுது இதில் சேர்ப்பாங்க. இப்போ இந்த சக்கரை பாகு ரொம்ப முதிர்ந்துடாமல் இருக்க நான் கொஞ்சமாக லெமன் சாறு சேர்த்துக்க போகிறேங்க. உங்களுக்கு ஒரு வேளை படிகாரம் கிடைச்சிதுன்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். படிகாரன்றது நம்ம வாசலில் டிஸ்ட்ரிக்கு கட்டுவோம் இல்லைங்களா, அதுதான் சொல்கிறேன். சின்னதாக ஒரே ஒரு துண்டு உடச்சி இதில் சேர்த்துக்கோங்க. சக்கரை பாகு அப்படியே இருக்கும். இப்போ நம்ம பூந்தி பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் இங்கே பூந்தி கரண்டி இந்த மாதிரி இருக்கிறத எடுத்திருக்கேங்க. இப்போ நான் எண்ணெயை நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சி இருக்கணுங்க. உங்ககிட்ட பூந்தி கரண்டி இல்லைன்னா அதுக்கும் ஒரு மெத்தட் நான் சொல்கிறேன். இப்போது எண்ணெயும் நல்லா காஞ்சிருக்கு. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இதில் ஒரே ஒரு கரண்டி எடுத்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கும் பொழுது இதை தடவி தான் விடணும், தட்டி விடக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப நிறைய மாவு எடுத்து ஊற்றக்கூடாதுங்க. சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டான பர்ஃபெக்டான பூந்தி நம்மளுக்கு கிடைக்கும். ரொம்ப நிறைய ஊற்றிட்டோம்னா பூந்தி வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும். அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு எண்ணெய் வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் மாவை கரண்டியில் ஊற்றிக்கணும். பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக பூந்தி நல்லா சின்ன சின்ன உருண்டைகளாக கிடச்சிருக்கு. இப்போ இதை நம்ம ரொம்ப செவக்க விடக்கூடாதுங்க. நம்ம காரா பூந்திக்கு செய்கிற மாதிரி செவக்க விடக்கூடாது. இதை இந்த அளவுக்கு லேசாக கலர் மாறணுன்னு எடுத்துடலாம். எண்ணெயோட சலசலப்படங்கணும். இப்போ உங்ககிட்ட பூந்தி கரண்டி இல்லைன்னா இந்த மாதிரி ஓட்டை இருக்கிற ஜல்லி கரண்டி எடுத்துக்கலாம். இதுலேயும் நம்ம செஞ்சுக்கலாம். நான் சொன்ன மாதிரி இதில் அப்படியே ஊற்றி விட்டுருங்க. தேய்ச்சி தான் விடணும், தட்டி விடக்கூடாது. இந்த மாதிரி செஞ்சுட்டு இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் இதுவும் எவ்வளோ நல்லா பர்ஃபெக்டாக சின்ன சின்ன உருண்டைகளாக கிடச்சிருக்கு. இப்போ இதுவும் நல்லா லேசாக பொரிஞ்சதுன்னு எடுத்துடலாம். ரொம்ப கலர் மாறக்கூடாது. இப்போ இதில் நான் கொஞ்சமாக முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்க போகிறேங்க. இதுவும் கலர் மாறக்கூடாது, லேசாக தான் வறுத்துருக்கணும். ரொம்ப பொன்னிறமாக வறுத்துறாதீங்க. லட்டுக்கு வெள்ளையாக தான் இருக்கணும், இந்த பக்குவத்தில் இருக்கணும். இப்போ கொஞ்சம் திராட்சையை கொஞ்சமாக பொரிச்சு எடுத்துக்க போகிறேங்க. இப்போது ஒரு வேளை நீங்கள் எண்ணெயை லேசான சூட்டில் வச்சு சுட்டாலோ இல்லை மாவை அதிகமாக சேர்த்து சுட்டுட்டாலோ பூந்தின்றது இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும், பெருசாக கிடச்சிடும். அந்த மாதிரி இருக்கும்போது கவலைப்படாதீங்க. அந்த மாதிரி வந்துருச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்துட்டு நம்ம பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி பக்குவத்தில் பொடிச்சு எடுத்துக்கணுங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. பாருங்கள் நம்ம செஞ்சது பர்ஃபெக்டாக வந்திருக்கு. பூந்தி இந்த மாதிரி இருக்குது. இப்போ இது கூடவே நம்ம அரைச்சதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கரெக்டாக செட் ஆகிடுங்க. ஒருவேளை நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் கண்டிப்பாக வரும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ நம்ம சக்கரை பாகில் கலந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். சக்கரை பாகு சூடாக இருக்கணுங்க. ஒருவேளை ஆறிச்சுன்னா நீங்கள் அடுப்பில் வச்சு அதை சூடு பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூந்தியை இதில் சேர்த்துக்கலாம். சக்கரை பாகில் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. சக்கரை பாகு பூந்தியை நல்லா உறிஞ்சிக்கணும். அந்தளவுக்கு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போது இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் இதில் சேர்த்துட்டு நம்ம கலந்துக்க போகிறோம்.
உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் லவங்கமும் கற்கண்டோ டைமண்ட் கற்கண்டோ இதில் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இங்கே சேர்க்கலைங்க, அதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். என்னோடய குழந்தைங்களுக்கு அது பிடிக்காது, அதனால் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஆனால் ட்ரெடிஷ்னலான லட்டுவில் கண்டிப்பாக லவங்கமும் டைமண்ட் கற்கண்டும் இருக்கும். இப்போ இதில் நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு முன்னாடி 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. லட்டு பிடிக்கிறதுக்கு முன்னாடி அது கொஞ்சம் சூடாக இருக்கணுங்க, அதாவது வெது வெதுப்பான சூட்டில் கண்டிப்பாக இருக்கணும். ஒருவேளை நீங்கள் பிடிக்கிறதுக்குள்ளே ஆறிடுச்சுன்னா நீங்கள் இதை லேசாக அடுப்பில் வச்சு கிளறிக்கோங்க. கிளறிட்டு கை பொறுக்கிற சூட்டில் இதை லட்டு பிடிச்சிக்கோங்க. அப்போ பர்ஃபெக்டாக லட்டு பிடிக்க வந்துடும். பாருங்கள் எவ்வளோ நல்லா லட்டு பிடிக்க வந்துருச்சு. இது கொஞ்ச நேரத்தில் நல்லா கெட்டியாயிடும், அதனால் உடையாது. ஃபஸ்ட்டு பிடிக்கும்பொழுது உடையிற மாதிரி இருக்குங்க, அதுக்கப்புறம் பர்ஃபெக்டாக செட் ஆகிடும். இந்த மாதிரி எல்லா லட்டும் நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் இப்போ நான் இங்கே எல்லா லட்டும் பிடிச்சிட்டேன். நான் சொன்ன அளவுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 1 கிலோ லட்டு வந்திருக்குங்க. அதாவது 2 கப் கடலை மாவு 2 கப் சர்க்கரை வச்சு 1 கிலோ லட்டு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது நம்ம கடையில் வாங்கணுன்னா கண்டிப்பாக 500க்கு மேலே செலவு பண்ணணுங்க. நம்ம வீட்டிலே ஜஸ்ட் ஒரு 100 ரூபாயில் முடிச்சுட்டு போயிடுவோம். பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு. உள்ள நம்ம ஷாப்பில் வாங்கி சாப்பிட்ற டேஸ்ட்லேயே இருக்கோங்க. ஒரு முறை நீங்களும் இந்த நான் சொன்ன அளவுகளோட நீங்களும் இந்த லட்டை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இந்த பர்ஃபெக்டாக அமைஞ்சு வரும். இந்த தீபாவளிக்கு நம்ம வீட்லேயே நம்ம செஞ்ச லட்டுகளோடு கொண்டாடுவோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருக்கா இந்த ரெசிபி? அப்போது மறக்காமல் இந்த மாதிரி நிறைய ரெசிபி பார்க்கவும் நம்ம சேனல் சாந்தினி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரசிச்சு சமைங்க, ருசிச்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.